வணக்கம். அன்புள்ள மாடுபங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. மேலும் என்னுடைய சேனல் வளர்ந்து வர உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை என்று கேட்டுக்கொண்டு இன்றைய என்னுடைய பதிவை உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான நாள், விஜயதசமி. அம்பாள் நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம அருள் செய்து 10 நாட்கள், 10வது நாளாக இன்றைக்கும் ஒரு அருள் நமக்கு கிடைக்குது. அந்த விஜயதசமியில் நம்மளுடைய உபகரணங்கள், அந்த வீட்டில் பயன்படுத்துகிற அந்த இரும்பு சாமான், மர சாமான், கார், பைக், அதெல்லாம் நம்ம சந்தன குங்குமம் வச்சு நல்லா பூ வச்சு நல்லா அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு, இனி வரப்போகிற நாட்கள் எங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அந்த அம்மனை நல்லபடியாக நம்ம ஆரத்தி எடுத்து நம்ம வழி அனுப்பி வைக்கணும். நிறைய ஊரில் அம்பாள் ஊர்வலமாக அம்பு போடுவாங்க. 2 இடத்துல அம்பு போடுவாங்க. அப்போ போட்ட உடனே வீட்டில் இருக்கிற அந்த கொலுவை சாஸ்திரத்துக்கு ஒரு 2 பொம்மையை சாய்ச்சி படுக்க வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நவராத்திரி 9 நாளும் 10வது நாளும் நன்றாக நமக்கு செழிப்பையும் சிறப்பையும் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு சௌமங்கல்ய பிராப்தியையும் குழந்தை சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நல்லபடியாக கடந்தது. அடுத்தது ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரை ரொம்ப அனுபவித்து பார்க்கக்கூடியது அந்த தீபாவளி. அக்டோபர் பிறந்தாச்சு. இன்றைக்கி அக்டோபர் 2 அவர் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் கூட. நாட்டில் எப்பயுமே நன்மைகள் நடக்கணும், செழிப்பாக இருக்கணும். அவங்களுடைய அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய சுதந்திரம் நல்லபடியாக நம்மளுடைய நாட்டில் மக்கள் நல்லதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடவுள் அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். எல்லாம் அல்ல அந்த கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் மகாபிரிவாவுடைய அனுகிரகம் நமக்கு நிறைய கிடைக்கணும். தவறுகள் குறைக்கணும், தவறுகள் குறையணும், இறப்புகளும் இழப்புகளும் ரொம்ப குறையணும்னு அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த தீபாவளியை நோக்கி நம்ம மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கோம். மழை எப்படி வரும்னு சொல்ல முடியாது. மத்தாப்பு, உடைகள், பலகாரங்கள் எல்லாமே நம்ம முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்து அதுக்குரிய ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக அந்த நாளில் நம்ம சிறப்பாக நம்ம கொண்டாட முடியும். ஸோ ட்ரெஸ்ஸை அந்த கூட்டம் இல்லாத நேரத்தில் காசு, பணம், நம்மளுடைய உடைமைகள், நம்மளுடைய பை எல்லாமே, ஹேண்ட்பேக் எல்லாமே பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு சேர்ந்தாப்புல குழந்தைங்களையும் கையில் வச்சுட்டு நல்லபடியாக செலக்ட் பண்ணி நம்ம காசுக்கு நல்லபடியாக நல்ல ஒரு அதாவது அந்த பொருள் நமக்கு உரியதாக நமக்கு கிடைக்கணும். நல்லபடியாக போய் எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சில பேர் சட்டை துணி எடுத்து ஷர்ட் தைக்க கொடுப்பாங்க, பேண்ட் ஷர்ட் எடுத்து தைக்க கொடுப்பாங்க. லேடிஸ்க்கு அதே மாதிரி ப்ளவுஸு தைக்க வேண்டிய நேரம், அதுக்கு இந்த டெய்லர்ஸ் ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. அம்மா இப்போ கொடுக்குறீங்களா, அப்போ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங்லேயே போயிட்டு இந்த நவராத்திரி ஹாலிடேஸ்லேயே போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு தைக்க போட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு டெய்லர்ஸ் கொடுப்பாங்க. புதுசாக ஓப்பன் பண்ண டெய்லர்ஸ் கிட்ட கொஞ்சம் குழந்தைங்களுக்கு, பொன் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். பசங்களுக்கும் இப்போ வெரைட்டி வாரியாக பைஜாமா, குர்த்தா, அது இது, அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு, கோட்டு போடுறது, மோடி ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அழகாக பார்த்து நிதானமாக எடுத்து பணம், காசு, உங்களுடைய உடைமைகள், பை, குழந்தைகள் எல்லாத்தையும் பத்திரமா வீடு கொண்டு சேருங்க. எல்லோருக்கும் நல்லபடியாக பர்ச்சேஸ் அந்த மூடு நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். சண்டை போட்டுக்க வேண்டாம். இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி என்ன முடியுதோ அதை எடுத்து நம்ம ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியமே தவிர அந்த விலை ஜாஸ்தி போட்டு வாங்கணுங்கிறது தான் நமக்கு முக்கியம் இல்லை. அது மாதிரி ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஸ்வீட்டு வீட்டில் செய்யலாம். நமக்கு வராது, பக்குவம் சரியில்லைன்னு அதுக்காண்டி நம்ம மனசில் கவலைப்பட வேண்டாம். ஏதோ வெளியில் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினாலே நமக்கு வீடு நிறைஞ்சு போயிடும். பிள்ளைங்களும் இப்போ எல்லாம் அவ்வளவு விரும்பி எதையும் சாப்பிட்றதில்ல. அதனால் சில பேர் நல்லா ப்ராப்பராக கிண்டுவாங்க. காஜு கத்திலேருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த கை பக்குவம் வராது, உருண்டை நல்லா பண்ணுவாங்க. ஸோ எது வருதோ நம்ம அதை பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் நல்லா பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நல்லா தீபாவளி பர்ச்சேஸும் அந்த கிராக்கர்ஸ் வாங்கிறது, அந்த இனிப்பு வாங்கிறது எல்லாமே சிறப்பாக அமையணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி விஜயதசமி நன்னாளில் எல்லோருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி
16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு அந்த கடவுள் சார்பாக நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்னுடைய பெரியவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்து இந்த ஒரு சின்ன பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.